ஹாய் கைஸ், நான் உங்கள் வெங்கட் திங்ஸ் டு நோவில் இருந்து. லாஸ்ட் கிளாஸ் நம்ம கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட்ஸ் அண்ட் வேரியபிள்ஸ் பார்த்தோம். இன்றைக்கி நம்ம லூப் ஸ்டேட்மெண்ட் இன் ஜாவா பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். லூப் ஸ்டேட்மெண்ட் இன் ஜாவா சர்டன் பார்ட் ஆஃப் ப்ரோக்ராம்ஸை நம்பர் ஆஃப் டைம் நான் எக்ஸிக்யூட் பண்ண வைக்கணும்னா லூப் ஸ்டேட்மெண்ட் யூஸ் ஆகுது. அப்படி மொத்தம் ஜாவால 3 டைப் ஆஃப் லூப்ஸ் இருக்கு. ஒன்று ஃபார் லூப், வைல் லூப், டு வைல் லூப். ஃபார் லூப் எதுக்கு யூஸ் ஆகுன்னா நம்பர் ஆஃப் டைம்ஸ் எக்ஸிக்யூட் பண்ண சொல்லணும். அந்த நம்பர் ஆஃப் டைம்ஸ் எவ்வளோன்னு எனக்கு ஃபிக்ஸ்டாவோ இல்லை நம்பர் ஆஃப் டைம்ஸ் எவ்வளோன்றது எனக்கு தெரியும் அப்படின்னா நான் ஃபார் லூப் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த நம்பர் ஆஃப் டைம்ஸ் எனக்கு தெரியாது, இட்ஸ் நாட் ஃபிக்ஸ்டு அப்படின்னா வைல் லூப் யூஸ் பண்ணிக்கோங்க. டு வைல் லூப் எதுக்குன்னா நம்பர் ஆஃப் டைம்ஸ் எனக்கு தெரியாது, பட் அட்லீஸ்ட் எனக்கு ஒரு டைமாவது அந்த ப்ரோக்ராம் ரன் ஆகணும், அந்த பார்ட் ஆஃப் ப்ரோக்ராம் ரன் ஆகணும் அப்படின்னா டு வைல். ஃபர்ஸ்ட் ஃபார் லூப் போயிடலாம். ஃபார் லூப்போட சின்டாக்ஸ் பாருங்க, ஃபார் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் மெத்தட் ஓப்பன், மெத்தட் க்ளோஸ். அதில் 3 பார்ட் இருக்கு. ஒன்று இனிஷியலைசேஷன், கண்டிஷன், இன்க்ரிமெண்ட் ஆர் டிக்ரிமெண்ட். 3 கண்டிஷன் இருக்கு. இதுதான் இதோட சின்டாக்ஸ். இது எப்படி ஒர்க் ஆகுன்றத ஃப்ளோ சார்ட்ல பார்ப்போம். ஃபர்ஸ்ட் இனிஷியலேஷன் பார்ட் வரும், வேல்யூவை இனிஷியலைஸ் பண்ணும். கண்டிஷன் இனிஷியலைஸ் பண்ண வேல்யூவை வச்சு கண்டிஷன் செக் பண்ணும். கண்டிஷன் ட்ரூவா இருந்ததுன்னா ஃபார் லூப்புக்கு உள்ள இருக்கிற ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகும். இந்த கிரீன் கலர்ல போட்டிருக்க இந்த ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகும். எக்ஸிக்யூட் ஆயிட்டு நெக்ஸ்ட் இன்க்ரிமெண்ட் ஆர் டிக்ரிமெண்ட் பார்ட்டுக்கு போகுது. இங்க இந்த இன்க்ரிமெண்ட் ஆர் டிக்ரிமெண்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் அகைன் கண்டிஷன் போகும். திரும்ப கண்டிஷன் கரெக்டான செக் பண்ணும், லூப் எக்ஸிக்யூட் ஆகும். திரும்ப இன்க்ரிமெண்ட், கண்டிஷன் செக், ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகும். இப்படி கண்டினியூஸா போய்கிட்டே இருக்கும். எப்போ ஃபால்ஸ் ஆகும் அப்படின்னா எப்போ இந்த கண்டிஷன் ஃபெயில் ஆகுதோ, இந்த ஃப்ளோ சார்ட்ல பார்த்தீங்கன்னா தெரியும், எப்போ கண்டிஷன் ஃபெயில் ஆகுதோ அப்போ வெளியே வந்துடும். ஸோ இப்படி தான் ஃபார் லூப் உடைய ஃப்ளோ சார்ட். இங்கே ஒரு எக்ஸாம்பிள் இருக்கு ஃபார் லூப்க்கு, அதை பாருங்க. பப்ளிக் கிளாஸ் ஃபாருக்கான எக்ஸாம்பிள். ஸோ இப்போ என்ன ஆகுது, பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட்மெண்ட் டிக்ளேர் பண்ணியிருக்காங்க, ஃபார் டிக்ளேர் பண்ணியாச்சு, ஃபார் லூப் இனிஷியேட் ஆயிடுச்சு, மெத்தட் ஓப்பன் ஃப்ரேஸ், மெத்தட் க்ளோஸ் ஃப்ரேஸ், இன்ட் i is equal to 1 அப்படின்னு நான் ஃபர்ஸ்ட் இனிஷியலைஸ் பண்றாங்க. ஸோ நான் ஒரு நோட் பேட்ல உங்களுக்கு நான் போட்டு காமிக்கிறேன், ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ ஃபர்ஸ்ட் i is equal to 1 அப்படின்னு டிக்ளேர் ஆகுது. ஓகே, இந்த பார்ட் முடிஞ்சோன்னா நெக்ஸ்ட் எங்கே போகும், கண்டிஷன் போகும். கண்டிஷன் போனதும் இந்த கண்டிஷன் கரெக்டுங்களா, i is equal to 1 less than or equal to 10, கண்டிப்பாக கரெக்டு தான். ஸோ இப்போ இங்கே வரும் system.out print lnல ஐயோட வேல்யூ என்ன இருக்கோ ஐயோட வேல்யூ பிரிண்ட் பண்ணும். ஸோ ஐயோட வேல்யூ என்னங்க 1, அதை பிரிண்ட் பண்ணிடும். நெக்ஸ்ட் இன்க்ரிமெண்ட் ஆர் டிக்ரிமெண்ட் பார்ட்டுக்கு போகுது, i++. ஸோ இப்போ ஐயோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆயிருச்சு. i++னா i is equal to i+1 அப்படிங்கிற மீன் இதுங்களா. இது எப்பவும் ஞாபகம் வச்சுக்கோங்க. i++ அப்படின்னா i is equal to i+1, இதுதான் அதோட மீனிங். ஸோ அப்போ என்ன ஆகும், நம்ம சொல்ற மாதிரி லெஃப்ட் டு ரைட் எப்போ ரீட் ஆகும், 1 + i. ஐயோட வேல்யூ ஆல்ரெடி 1 இருக்கு. ஸோ 1 + 1 ரீட் ஆகிட்டு i is equal to 2னு ஆகிடும். i is equal to 2. இன்க்ரிமெண்ட் ஆயிடுச்சிங்களா. இன்க்ரிமெண்ட் ஆனதுக்கப்புறம் எங்கே போகும், கண்டிஷன் போகும். ஸோ இந்த கண்டிஷன் ட்ரூ. ஸோ அப்போது system.out print lnல ஐயோட வேல்யூ என்னவோ அதை பிரிண்ட் பண்ணிடும். பிரிண்ட் ஆகிடுச்சிங்க. நெக்ஸ்ட் இன்க்ரிமெண்ட் பார்ட்டு போகுது, ஐயோட வேல்யூ 3 ஆகுது. கண்டிஷன் சாட்டிஸ்ஃபைட் ஆகிடுச்சு, உள்ளே வந்து 3 பிரிண்ட் பண்ணிடும். அதே மாதிரி i is equal to 4ம் கண்டிஷன் கரெக்ட், 4 பிரிண்ட் பண்ணோம். நெக்ஸ்ட் i is equal to 5, அதுவும் கண்டிஷன் கரெக்ட், ஸோ 5 பிரிண்ட் பண்ணிடுது. நெக்ஸ்ட் i is equal to 6 கண்டிஷன் கரெக்ட், 6 பிரிண்ட் ஆகுது. நெக்ஸ்ட் அதே மாதிரி 7ம் கண்டிஷன் கரெக்ட், ஸோ 7 பிரிண்ட் ஆகுது. 8ம் கண்டிஷன் கரெக்ட், 8 பிரிண்ட் ஆகுது. நெக்ஸ்ட் 9 கண்டிஷன் கரெக்ட், 9 செட் ஆகுது. நெக்ஸ்ட் பாருங்க 10 வருது, 10ம் கண்டிஷன் கரெக்ட், 10ம் பிரிண்ட் ஆயிடும். நெக்ஸ்ட் வரும், நெக்ஸ்ட் இன்க்ரிமெண்ட் ஆகும், i is equal to 11 ஆகும். இங்கே வரும் i is equal to 11 கண்டிஷன் கரெக்டுங்களா, ஃபால்ஸ், பிகாஸ் 11 is not less than equal to 10, கரெக்டுங்களா. ஸோ இந்த கண்டிஷன் ஃபால்ஸ். ஸோ ஃபால்ஸுங்கும் போது எதுவும் பிரிண்ட் ஆகாமல் வெளியில் வந்துடும். ஸோ இதுதான் உங்கள் அவுட்புட். சைடில் பார்த்தீங்கன்னா தெரியும் 1 to 10 வரைக்கும் ஃபார் லூப் பிரிண்ட் ஆகுது. நெக்ஸ்ட்டு நெஸ்டட் ஃபார் லூப் பார்க்கலாம். ஸோ இப்போ இதோடைய சின்டாக்ஸும் சேம் தான். ஃபாரோடைய ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்கு இல்லைங்களா, ஃபாரோடைய
பாடி சொல்றோம் இல்லைங்களா, அதுக்குள்ள இன்னொரு ஃபாரை டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. இவங்க பாருங்க, ஃபார் I is equal to 1, I less than or equal to 3, I plus plus open brace, அதுக்குள்ள இன்னொரு ஃபார் j I is into j is equal to 1, j less than or equal to j plus plus, அதுக்குள்ள சிஸ்டம் டாட் டாட் பிரிண்டலன்ல I ஸ்பேஸ் j ரெண்டு பிரிண்ட் பண்ணி க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதிலிருந்து இது வரைக்கும் ஒரு மெத்தடு, இதிலிருந்து இது வரைக்கும் ஒரு மெத்தடு, கரெக்டுங்களா? ஸோ இது வரைக்கும் இல்லை பாருங்க, லூப் ஆஃப் I எண்ட் ஆஃப் j, லூப் ஆஃப் I இங்கே ஸ்டார்ட் ஆகுது, எண்ட் ஆஃப் I இங்கே முடியுது, அதுக்கப்புறம் எண்ட் ஆஃப் j இங்கே முடியுது. புரியுதுங்களா? ஸ்க்ரீனில் தப்பாக இருக்குது. I இங்கே முடியுது, j இங்கே முடியணும், I இங்கே முடியுது. ஸோ இது இப்போ எப்படி ஒர்க் ஆகுதுன்றதை செக் பண்ணலாம். ஸோ ஒரு நோட் பேடில் நான் போட்டுக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஃபார் வருது, I டிக்ளேர் பண்ணுறாங்க, I is equal to 1, I is equal to 1. நெக்ஸ்ட் கண்டிஷன் செக் பண்ணோம், கண்டிஷன் கரெக்டு. ஸோ அதோடைய பாடிக்குள்ளே போகுது. இன்னொரு ஃபார் இருக்கு, அந்த ஃபாரில் இன்ட்டு j is equal to 1 டிக்ளேர் பண்ணுறாங்க. ஸோ j is equal to 1 டிக்ளேர் ஆகுது. இதோடைய கண்டிஷன் கரெக்டு. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் போகுது, ஸ்டேட்மெண்ட் போயிட்டு இந்த கண்டிஷன் கரெக்டட் ஸ்டேட்மெண்ட் வருது. ஸ்டேட்மெண்ட்டில் I ப்ளஸ் ஒரு ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க ப்ளஸ் j. இப்படி என்ன மீனிங்னா, I வேல்யூ பிரிண்ட் ஆகிடும், அது கூட என்ன பிரிண்ட் பண்ணணும்னா ஒரு எம்டி ஸ்பேஸ், அது கூட என்ன பிரிண்ட் பண்ணணும் அப்படிங்கிறத ப்ளஸ் சிம்பிள் ப்ளஸ் j. ஸோ அப்போது பிரிண்ட் பண்ணுறது நான் இங்கே கரெக்டாக உங்களுக்கு போடுறேன், பிரிண்ட் எப்படி ஆகுன்றது அப்படிங்கிறதுல என்ன பிரிண்ட் ஆகும் அப்படிங்கிறதுக்காக போடுறேன். ஸோ I என்னங்க 1, ஒரு ஸ்பேஸ் விட்டுட்டு j என்ன வருது, j இனிஷியலாக j1 இருக்கு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் இந்த பார்ட் முடிஞ்ச உடனே இதோடைய இன்க்ரிமெண்ட்டுக்கு போகுது. இதோட இன்க்ரிமெண்ட் போனோடனே என்ன ஆகுதுங்க, j2 ஆயிடுது. I is equal to 1 தான் இருக்கு, j is equal to 2 ஆயிடுது. ஸோ இப்போ இந்த கண்டிஷனை வந்து செக் பண்ணும், இந்த கண்டிஷன் கரெக்டுங்களா? கரெக்டு. ஸோ இப்போ வந்து ஐயோட வேல்யூ என்ன, ஜேயோட வேல்யூ என்னன்னு பிரிண்ட் பண்ணுறாங்க. ஐயோட வேல்யூ 1, ஜேயோட வேல்யூ 2. ஓகே, இப்போ இந்த பிளாக் முடிஞ்ச உடனே திரும்ப இங்கே போகுது, ஜே இன்க்ரிமெண்ட் ஆகுது. I இன்க்ரிமெண்ட் பண்ணல இன்னும், I is equal to 1 தான் இருக்கு, j is equal to 3 இருக்கு. இப்போ திரும்ப கண்டிஷன் செக் பண்ணுறாங்க, ஈக்குவல் டு போட்டிருக்காங்க. ஸோ ஈக்குவல் டு போடும்போது கண்டிஷன் கரெக்ட் தான். ஸோ இப்போ இங்கே வரும், இங்கே வந்ததும் ஐயோட வேல்யூவும் ஜேவோட வேல்யூ என்னவோ பிரிண்ட் பண்ணுறாங்க ஸ்பேஸ் விட்டு. திரும்ப இங்கே போகுது, ஐயோட வேல்யூ என்ன ஆகுதுங்க, 4 இன்க்ரிமெண்ட் ஆகுது. I is equal to 1, j is equal to 4, j is equal to 4 இன்க்ரிமெண்ட் ஆகிடும். இங்கே வரும், கண்டிஷன் கரெக்டுங்களா? கண்டிஷன் தப்பு. ஸோ இந்த பிளாக்கை க்ளோஸ் பண்ணிக்கும். கண்டிஷன் தப்புங்கன்னா எண்ட் ஆஃப் ஜே, தப்பாக இருக்குது, எண்ட் ஆஃப் ஜே கம்ப்ளீட் ஆகிடும். அதுக்கப்புறம் எந்த ஸ்டேட்மெண்ட்டும் இல்லை. ஸோ இதோடைய பாடி கம்ப்ளீட் ஆகிறதுக்கு முன்னாடி ஐயோட வேல்யூ இங்கே இன்க்ரிமெண்ட் பண்ணுறாங்க இப்போ தான். ஸோ இப்போ ஐயோட வேல்யூ இன்க்ரிமெண்ட் பண்ணும்போது I is equal to 2, j is equal to 4ன்னு இருக்கும். உள்ளே வரும், ஐயோட கண்டிஷன் கரெக்டுங்களா? கண்டிஷன் கரெக்டு. திரும்ப உள்ளே வருது, உள்ளே வரும்போது திரும்ப ஃபார் ஃபர்ஸ்ட்லேருந்து எக்ஸிக்யூட் ஆகும். ஏன்னா இது எப்போல்லாம் உள்ளே வருதோ அப்போல்லாம் ஃபார் புதுசாக எக்ஸிக்யூட் ஆகணும் ஐயோட ஃபாரில். அப்போ என்ன ஆகும், இன்ட்டு j is equal to 1ன்னு திரும்ப மெமரி அலோகேட் ஆகிடும். ஸோ இப்போ I is equal to 2, j is equal to 1. புரியுதுங்களா? எப்படி 4 வந்து 1 ஆச்சு அப்படின்றது ஃபர்ஸ்ட் திரும்ப டிக்ளேர் பண்ணுறாங்க. இங்கே ஃபார் j is equal to 1 அப்படின்னு திரும்ப ஒரு வாட்டி இங்கே டிக்ளேர் ஆகுது. டிக்ளேர் ஆகிட்டு இங்கே கண்டிஷன் கரெக்டானு பார்க்குது, 1 இங்கே கண்டிஷன் கரெக்டு தான். ஸோ பிரிண்ட் பண்ணுறாங்க. ஸோ பிரிண்ட் பண்ணும்போது இப்போ என்ன நடக்குதுன்னா, ஐயோட வேல்யூ என்னங்க 2, ஜேவோட வேல்யூ 1 பிரிண்ட் ஆகிடுது. புரியுதுங்களா? இப்போ அகைன் ஜே திரும்ப இன்க்ரிமெண்ட் ஆகுது, 2 ஆகும். ஜே இன்க்ரிமெண்ட் ஆகும்போது j2ன்னு வரும், அது உள்ள பிரிண்ட் வரும்போது கண்டிஷன் கரெக்டு. ஸோ ஜேவோட வேல்யூ இன்க்ரிமெண்ட் ஆகிடும், பிரிண்ட் பண்ணுறாங்க. திரும்ப ஐயோட வேல்யூ 3, சரி ஐயோட வேல்யூ 2, ஜேவோட வேல்யூ 3 இன்க்ரிமெண்ட் ஆகும். அந்த கண்டிஷன் கரெக்டானு பார்க்குறாங்க. ஸோ உங்களுக்கு அந்த கண்டிஷனும் கரெக்டு. ஸோ 2, 3ன்னு டிக்ளேர் ஆயிரும். திரும்ப இங்கே போகும்போது I is equal to 2ன்னு தான் இருக்கும், j is equal to 4ன்னு இன்க்ரிமெண்ட் ஆகும். இன்க்ரிமெண்ட் ஆகிட்டு வரும்போது கண்டிஷன் ஃபால்ஸ், எதுவும் பிரிண்ட் பண்ணாமல் இதோட லூப்பை கம்ப்ளீட் பண்ணிக்கிட்டு திரும்ப I இன்க்ரிமெண்ட் ஆகுது. ஸோ இப்போ I is equal to 3, j is equal to 4ன்னு இருக்கு. ஸோ 4 முடிஞ்சதுக்கப்புறம் இங்கே உள்ள வருது, திரும்ப ஃபஸ்ட்டு ஜேவை டிக்ளேர் பண்ணுறாங்க. ஸோ இப்போ டிக்ளேர் பண்ணும்போது I is equal to 3, j is equal to 1ன்னு ஆகிடுது. அகைன் அதே மாதிரி கண்டிஷனை செக் பண்ணோம். ஒவ்வொரு கண்டிஷனை செக் பண்ணும்போது
உங்களுக்கு எப்படி பிரிண்ட் ஆகும் 2 ஸ்பேஸ் 1 ஜே இன்க்ரிமெண்ட் ஆகும். ஜே இன்க்ரிமெண்ட் ஆகிட்டு கண்டிஷன் செக் பண்ணும். கண்டிஷன் செக் பண்ணதுக்கப்புறம் அதுவும் கரெக்டு. ஸோ நெக்ஸ்ட் உள்ள வந்து சிஸ்டம் டாட் அவுட் பிரிண்ட் ஐயோட வேல்யூ ஜேவோட வேல்யூ இன்க்ரிமெண்ட் வேல்யூவும் வந்துடும். திரும்ப நெக்ஸ்ட் போகும், ஜே இன்க்ரிமெண்ட் ஆகும் 3ன்னு, அந்த கண்டிஷனு கரெக்டு. ஸோ அந்த கண்டிஷன் கரெக்டுங்கும் போது நெக்ஸ்ட் என்ன வரும் 2 ஸ்பேஸ் 3ன்னு ஆகும். அதே மாதிரி ஜேயோட வேல்யூ இப்போ 4 இன்க்ரிமெண்ட் ஆகி கண்டிஷன் செக் பண்ணோம். கண்டிஷன் தப்பான ஒன்று ஐயோட ஃபார் லூப்புக்கு ரீரைட் ஆகி ஐயோட வேல்யூ 3னோ ஜேவோட வேல்யூ 4னே இருக்கும். திரும்ப உள்ளே வரும்போது ஜேவோட வேல்யூவை ஆல்ரெடி நம்ம பார்த்த மாதிரி ஜேவோட வேல்யூ 1ன்னு உங்களுக்கு இங்கே டிக்ளேர் ஆயிரும். சாரி, ஐயோட வேல்யூ இங்கேயே 3ன்னு ஆயிடுச்சு இல்லையா, பிரிண்ட் ஆகிடும். திரும்ப முடிச்சுட்டு இது போது 4ன்னு ஆகும். கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகிட்டு வெளில வந்துடும் உங்களுக்கு. ஸோ இப்படி தான் நெஸ்டட் ஜாவா உங்களுக்கு எக்ஸிக்யூட் ஆகிடும். கம்பேர் பண்ணி பாருங்கள் நம்மளுடைய ரிசல்ட்ஸை. கரெக்டாக இருக்க பாருங்கள், அதே மாதிரி பிரிண்ட் ஆகி வந்திருக்குங்களா. இதுதான் இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம் நெஸ்டட் ஃபார் லூப்புக்கு. அம்மீட் எக்ஸாம்பிள். அம்மீட் எப்படி பிரிண்ட் பண்ணுறாங்க ஃபார் லூப்பில் வச்சு அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் கண்டிஷன் வர்றாங்க, டிக்ளேர் பண்ணியிருக்காங்க சேம் i is equal to 1. i is equal to 1 டிக்ளேர் ஆயிருங்க. j is equal to அப்புறம் ஸோ ஐயோட கண்டிஷன் செக் பண்ணுறாங்க. ஐயோட கண்டிஷன் கரெக்டு. ஸோ இந்த லூப்புக்குள்ளே வருது. இந்த லூப் வரும்போது புதுசாக ஒரு ஃபார் இருக்குது, அதுக்குள்ளே j is equal to 1 டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. ஸோ j is equal to 1. நெக்ஸ்ட்டு j less than or equal to i அப்படின்னா எப்படின்னா ஜேவோட வேல்யூ என்னங்க 1 less than or equal to ஜேவோட வேல்யூ என்ன 1 less than or equal to i. ஐயோட வேல்யூ என்ன 1. இந்த கண்டிஷன் கரெக்டாங்க? கரெக்ட். i is equal to 1 இல்லையா, less than or equal to. ஸோ கண்டிஷன் கரெக்ட். ஸோ இப்போ எப்படி பிரிண்ட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா பிரிண்ட்டில் என்ன பிரிண்ட் ஆகுது உங்களுக்கு, ஒரு ஸ்டார் பிரிண்ட் ஆகும். ஒரு ஸ்டார் பிரிண்ட் ஆகி ஒரு ஸ்பேஸ் இருக்குது. ஸோ ஒரு ஸ்பேஸ் விட்டுருங்க. நெக்ஸ்ட்டு இந்த கண்டிஷன் நெக்ஸ்ட் வரும், ஜே இன்க்ரிமெண்ட் ஆகும். ஸோ ஜே இன்க்ரிமெண்ட் ஆகும்போது i is equal to 1 j is equal to 2. அப்போ இன்க்ரிமெண்ட் ஆகிடுச்சிங்க. இன்க்ரிமெண்ட் ஆனதுக்கப்புறம் கண்டிஷன் செக் பண்ணும். 2 இப்படி செக் பண்ணி பாருங்கள், j2 less than or equal to 1. இந்த கண்டிஷன் கரெக்டாக? ஃபால்ஸ். ஸோ இப்போது எதுவுமே உங்களுக்கு பிரிண்ட் ஆகாது. இந்த கண்டிஷன் ஃபால்ஸுங்கிறதுனால இந்த ஃபார் லூப்பை விட்டு வெளில வந்துடுது. ஃபார் லூப்பை விட்டு வெளியில் வந்துட்டு நெக்ஸ்ட் என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த கண்டிஷன் தப்புங்கிறதுனால இந்த ஃபார் லூப்பை விட்டு வெளில வரும். ஃபார் லூப்பை விட்டு வெளில வந்துட்டு நெக்ஸ்ட் இங்கே பாருங்கள் சிஸ்டம் டாட் பிரிண்ட் எல்என் உள்ள ஏதாவது இருக்கா, எதுவும் இல்லை. ஸோ அப்போ என்ன ஆகும், அந்த கர்சர் மட்டும் நியூ லைனுக்கு மாறிடும். இங்கே ஸ்டார் ஸ்பேஸ் விட்டு நின்றுட்டு இருந்தது இல்லைங்களா, அந்த சிஸ்டம் டாட் பிரிண்ட் ஒன்று கர்சர் மட்டும் இங்கே வந்து நின்றுக்குது. இப்போது அதுக்கப்புறம் எந்த ஸ்டேட்மெண்ட்டும் இல்லை. ஸோ முடிய போகிற தருணம் நெக்ஸ்ட்டு போகுது. ஐயோட வேல்யூ இப்போ இன்க்ரிமெண்ட் ஆகுது. i is equal to 2ன்னு இன்க்ரிமெண்ட் ஆகுது. இப்போ ஜேவோட வேல்யூ என்னோட அப்படியே தான் இருக்குது. இப்போ இங்கே வருங்க, இங்கே வந்தோன்னா i less than or equal to 5. ஐயோட வேல்யூ 2 less than or equal to 5 போது கண்டிஷன் கரெக்ட். ஸோ உள்ளே வரும். திரும்ப ஃபார் ஜென்ரேட் ஆகுது. ஃபாரில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா int j is equal to 1. ஸோ இப்போ 2ஆக இருக்கிற j 1ன்னு ரீப்ளேஸ் ஆகிடுது. இப்போ கண்டிஷன் பாருங்கள், i is less than or equal j less than or equal to i. ஜேவோட வேல்யூ என்ன 1 less than or equal to ஐயோட வேல்யூ 2. ஸோ இப்போ இந்த கண்டிஷன் கரெக்டுங்களா? கரெக்ட். ஸோ இப்போ என்ன ஆகுது, நமக்கு இந்த பிரமிடில் ஒரு ஸ்டார் பிரிண்ட் ஆகுது. ஆல்ரெடி கர்சர் இங்கே நிற்குது இல்லையா, ஒரு ஸ்டார் பிரிண்ட் ஆகுது ஸ்பேஸ் விட்டு. இது முடிஞ்சதுக்கப்புறம் ஜே இன்க்ரிமெண்ட் ஆகும். ஜே இன்க்ரிமெண்ட் ஆன உடனே ஜே ப்ளஸ் ப்ளஸ் ஆகுது. ஜேவோட வேல்யூ என்ன, இப்போ i is equal to 2ன்னு இருக்குது, j is equal to 2ன்னு இருக்குது. அப்போ கண்டிஷன் வருங்க. கண்டிஷன் செக் பண்ணும்போது j less than or equal to i. இந்த கண்டிஷன் கரெக்டுங்களா? கண்டிஷன் கரெக்ட். ஸோ இப்போ என்ன ஆகும், திரும்ப உள்ளே வரும். கண்டிஷன் கரெக்டுன்னு ஒன்று ஸ்டேட்மெண்ட்டுக்குள்ளே வருது. ஸ்டேட்மெண்ட்டில் என்ன இருக்குது, ஒரு ஸ்டார் இருக்குது. ஒரு ஸ்டாரை பிரிண்ட் பண்ணிடுது. ஒரு ஸ்டாரை பிரிண்ட் பண்ணதுக்கப்புறம் ஜேவோட வேல்யூ இன்க்ரிமெண்ட் ஆகும். ஜேவோட வேல்யூ இன்க்ரிமெண்ட் ஆகும்போது என்ன வரும், i is equal to 2 j is equal to 3. ஸோ இப்போ இந்த j less than or equal to 2. கண்டிஷன் கரெக்டா? கண்டிஷன் தப்பு. அப்போ எதுவும் பிரிண்ட் பண்ணாது. இந்த பிளாக்கை விட்டு வெளில வந்து கரெக்டுங்களா? இந்த கண்டிஷன் தப்புன்னு உடனே இந்த பிளாக்கை விட்டு வெளில வந்து இன்னொரு லைன் இருக்குது, சிஸ்டம் டாட் பிரிண்ட் லைன் இருக்குது. ஸோ அப்போ கர்சர் வந்து ஒரு ஸ்பேஸுக்கு மட்டும் வந்து நின்றுட்டு இருக்கும், இங்கே இருக்கும் பிரிண்ட் பண்ணுறது ரெடியாக. ஸோ இதுவும் முடிகிற ஃபார் ஃபஸ்ட்டு முடிகிறதுக்கு வருது. ஸோ i இன்க்ரிமெண்ட் ஆகுது. இப்போ i இன்க்ரிமெண்ட் ஆகும்போது i is equal to 3ன்னு இன்க்ரிமெண்ட் ஆகிடும். 3 இன்க்ரிமெண்ட் ஆகிட்டு கண்டிஷன் செக் பண்ணும். கண்டிஷன் கரெக்டு. திரும்ப உள்ளே வரும். உள்ளே வரும்போது ஃபார் வந்து புதுசாக இனிஷியலைஸ் பண்ணுறாங்க. j is equal to
1ன்னு திரும்ப j1 equal to 1ன்னு ஆயிடும். 1 less than or equal to I என்ன 3. கரெக்டா? இந்த கண்டிஷன் சொல்றேன். இந்த ஃபார் லூப் jல into j is equal to 1 j is equal to இருக்கு இல்லைங்களா? இந்த கண்டிஷன் கரெக்டுங்களா? கண்டிஷன் சாட்டிஸ்ஃபைட். உள்ள வரும், ஸ்டாரை பிரிண்ட் பண்ணும். ஸ்டாரை பிரிண்ட் பண்ணும்போது கர்சர் எங்கே இருக்குது? நமக்கு ஆல்ரெடி கர்சர் இங்கே இருக்குது. ஒரு ஸ்டாரை பிரிண்ட் பண்ணியிருக்கு. பிரிண்ட் பண்ணதுக்கப்புறம் அடுத்து இங்கே போகும். ஜே இன்க்ரிமெண்ட் ஆகும். ஜே என்ன ஆகும்? 2 ஆகும். ஜே இஸ் ஈக்குவல் டு 3 ஜே இஸ் ஈக்குவல் டு 2. ஸோ 2 லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 3. கண்டிஷன் கரெக்டுங்களா? என்ன கண்டிஷன் பேஸ் பண்ணி போடுறேன்னு தெரியுதா? இங்கே இருக்குது. ஜே லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு ஐ. ஸோ இந்த கண்டிஷன் கரெக்டு. இந்த கண்டிஷன் கரெக்டுன்னு ஒன்று இது ஒரு ஸ்டாரை பிரிண்ட் பண்ணிடும். பிரிண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் திரும்ப போய் ஜே இன்க்ரிமெண்ட் ஆகுது. 3ன்னு இன்க்ரிமெண்ட் ஆகும். 3ன்னு இன்க்ரிமெண்ட் ஆகும்போது ஐ இஸ் ஈக்குவல் டு 3 ஜே இஸ் ஈக்குவல் டு 3ன்னு இன்க்ரிமெண்ட் ஆகிடும். 3 லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 3ங்கும் போது கண்டிஷன் கரெக்டு. ஸோ கண்டிஷன் கரெக்டுங்கிறதால நெக்ஸ்ட் வந்து இங்கே ஒரு பிரிண்ட் ஆகிடும். நெக்ஸ்ட்டு போகும். அடுத்து ஜே 4 இன்க்ரிமெண்ட் ஆகும். கண்டிஷன் செக் பண்ணும். கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகிடும். ஃபால்ஸ் ஆன உடனே இந்த லைன் இங்கே வந்துடும். இந்த ஃபார் ஃபைல் ஆகிடுச்சுன்னா அதை விட்டு வெளில வந்து இதை பிரிண்ட் பண்ணும். நியூ லைன் வரும். அதே மாதிரி ஐயோட வேல்யூ 4 ஆகும். 4 ஸ்பேஸ் விட்டு இந்த மாதிரி உங்களுக்கு கிரியேட் ஆகிடும். அடுத்த ஒரு லூப்பில் 5ஓட வேல்யூ கிரியேட் பண்ணும்போது இப்படி பிரிண்ட் ஆகும். ஸோ இப்போ உங்களுக்கு பிரிண்ட் அவுட்புட் என்ன கிடைக்கும்? இந்த மாதிரி ஒரு பிரமிட் ட்ரையாங்கிள் உங்களுக்கு கிடைக்கும். அவுட்புட்டில் பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த மாதிரி அவுட்புட்டில் உங்களுக்கு கிரியேட் ஆகும். புரியுதுங்களா எப்படி ஒர்க் ஆகுதுன்றது? ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த கான்செப்ட் புரிஞ்சுக்கிட்டோம்னா நிறைய இன்டர்வியூ கொஸ்டின்ஸ் எல்லாம் ஈஸியாக கிளியர் பண்ணலாம். நெஸ்டட் ஃபார் லூப் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு நிறைய இடங்கள்ல யூஸ் பண்ணுவோம். கம்பெனி சைட்ஸில் யூஸ் பண்ணுவோம். அதுக்காக தான் இவ்வளோ தூரம் நான் அது பொறுமையாக எக்ஸ்பிளைன் பண்ணேன். புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் ஃபார் ஈச் பார்க்கலாம். இந்த ஃபார் ஈச்னா எப்படின்னா இது என்ன டைப்? புதுசாக நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது ஃபார் வைல் டு வைல் தான் பார்த்தோம். இது என்ன ஃபார் ஈச் அப்படின்னா இது ரொம்ப சிம்பிளிஃபைடு ஃபார்மேட் ஆஃப் ஃபார். அதில் நிறைய பார்ட் இருந்தது ஃபாரில். இனிஷியலேஷன் பார்ட், கண்டிஷன் பார்ட், இன்க்ரிமெண்ட் ஆர் டிக்ரிமெண்ட் பார்ட், அதுக்கப்புறம் பாடி ஆஃப் த ஸ்டேட்மெண்ட் அப்படி நிறைய இருந்தது. அது எல்லாத்தையும் சிம்பிளிஃபைட் பண்ணி சின்டாக்ஸ் எப்படி இருக்கு பாருங்க. ஃபார் டைப் வேர் அரே க்ளோஸ். இது எப்போல்லாம் நம்ம யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுவும் ஒரு பர்டிகுலர் ஸ்டேட்மெண்ட்டை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு தான் யூஸ் ஆகிடும். அந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து நமக்கு நம்பர் ஆஃப் டைம்ஸ் எவ்வளோ நேரம் எக்ஸிக்யூட் ஆகும், எத்தனை நம்பர் ஆஃப் டைம்ஸ் எக்ஸிக்யூட் பண்ணணுங்கிறது நமக்கு கிளாரிட்டி இருந்ததுன்னா நம்ம ஃபார் வைல் டு வைல் பண்ணலாம் சொல்லுவோம். பட் இந்த ஃபார் ஈச் என்னன்னு பார்த்தீங்கன்னா டிக்ளேர் பண்ணியிருக்காங்க பாருங்க. 2 டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. ஒன்று டைப் வேர், ஒன்று அரே. இந்த அரே நமக்கு என்ன டைப்னு தெரிஞ்சா மட்டும் இந்த ஃபார் ஈச் யூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் அரேங்கிறது என்ன? செட் ஆஃப் வேரியபிள் சேர்ந்தது தான் அரே. பின்னாடி அரே பார்க்கும்போது ரொம்ப டீட்டெயிலாக எக்ஸ்பிளைனாக பார்ப்போம். ஸோ இந்த இடத்துல ஷார்ட்டாக புரிஞ்சுக்கோங்க. அரேங்கிறது செட் ஆஃப் டேட்டா ஆன் எ பர்டிகுலர் டேட்டா டைப். ஸோ அந்த டேட்டா டைப்பை என்ன டைப் ஆஃப் டேட்டா டைப் இந்த அரே நமக்கு தெரிஞ்சதுன்னா இந்த ஃபார் ஈச். ஸோ டைப் அந்த என்ன டைப்புங்கிறத முன்னாடி டிக்ளேர் பண்ணிடுவோம். டைப் அதுக்கு ஒரு வேரியபிள் அரே. ஸோ இப்படி டிக்ளேர் பண்ணிட்டீங்கன்னா இதோட ஃப்ளோ சார்ட் எப்படி இருக்குன்னு சொல்கிறேன் கேளுங்க. ஃபார் வரும். ஃபார் வந்துட்டு அரே என்ன இருக்கிறதுன்னு பார்க்கும். அரே என்ன டைப்போ அந்த டைப்பில் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கமான்னு பார்க்கும். ஃபார் எக்ஸாம்பிள் அரே இன்ட்டாக இருந்ததுன்னா இங்கே இன்ட்டு, ஸ்ட்ரிங்காக இருந்ததுன்னா ஸ்ட்ரிங்கு. அந்த மாதிரி அதோடைய டைப் இங்கே மேட்ச் ஆகுதான்னு பார்க்கும். மேட்ச் ஆச்சுன்னா இந்த வேரியபிள் ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, நம்ம டிக்ளேர் பண்ணியிருப்போம். ஐ ஜே அப்படின்னு டிக்ளேர் பண்ணியிருப்போம். அந்த டைப் ஐக்கு டைப் ஆஃப் அரேல 1ன்னு டிக்ளேர் ஆகிடும். சாரி, அந்த வேரியபிள் டைப்புக்கு என்ன டைப் ஆஃப் அரேங்கிறத மென்ஷன் பண்ணியிருப்போம். அந்த டைப்புக்கு இந்த வேரியபிளை டிக்ளேர் பண்ணி. புரியுதுங்களா? ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஸோ இங்கே பாருங்க. ஃபார் ஈச் எக்ஸாம்பிள் பப்ளிக் ஸ்டார்ட் வாய்ட் மெயின் டிக்ளேரிங் என் அரே. நான் ஒரு அரே டிக்ளேர் பண்ணுறேன். இன்ட் அரே. அரேவை டிக்ளேர் பண்ணுறதுக்கு இப்படி தான் சிம்பிள் போடுவாங்க. நான் அரே கிளாஸில் ஒரு டீட்டெயிலாக வரும். ஸோ அரேயில் செட் ஆஃப் வேரியபிள். ஸோ இது இன்ட் டேட்டா டைப் சேர்ந்தது. ஸோ அதனால் இன்ட் அரேன்னு டிக்ளேர் பண்ணி 12, 23, 44, 56, 78, 4 ஒரு 5 வேரியபிள் 5 வேல்யூவை இந்த அரேவில் டிக்ளேர் பண்ணிடுறேன். பிரிண்டிங் அரே யூஸிங் ஈச் ஃபார் ஈச். ஸோ இதில் இருக்கிற ஒவ்வொரு வேல்யூவையும் நான் ஃபார் ஈச் யூஸ் பண்ணி எப்படி பிரிண்ட் பண்ண போகிறேன்றதை பார்ப்போம். ஸோ ஃபார் இன்ட் ஐ இஸ் ஈக்குவல் டு அரே. ஸோ இந்த அரே என்ன டேட்டா டைப்புங்கிறது நான் இங்கே டிக்ளேர் பண்ணிட்டேனாங்க. இன்ட் அரே. ஸோ ஐங்கிறது லூப் ஸ்டேட்மெண்ட், அதாவது ஐட்ரேஷனுக்கு யூஸ் பண்ணுறது. ஐங்கிறது ஐ. ஏன் ஐ சொல்கிறாங்க? ஏ பி சி டி இதனால் வைக்கலாம்னா மோஸ்ட் ஆஃப் த பிளேசஸில் ஐ தான் யூஸ் பண்ணுவாங்க. பிகாஸ் இட் இண்டிகேட்ஸ் தி
ஐட்ரேஷன்ங்கிற வேர்டோடைய ஃபர்ஸ்ட் லெட்டர் ஐங்கிறதுனால எப்போவுமே இன்ட் இஸ் ஈக்குவல் டு ஐ, ஜே இஸ் ஈக்குவல் டு அப்படின்னு டிக்ளேர் பண்ணுறாங்க. ஜே வந்து நெக்ஸ்ட் வேர்டு ஐஜேகே அப்படி வர்றதுனால ஜே. ஸோ ஐங்கிறது இட்ஸ் நத்திங் பட் அன் ஐட்ரேஷன். ஸோ இப்போ நான் அரேவை டிக்ளேர் பண்ணுறாங்க, அரே வந்துடும். ஏன்னாகும் ஃபார் லூப்பில் எந்த கண்டிஷன் எதுவுமே கிடையாது. ஸோ இன்ட் அரே இதுவே மேட்ச் ஆகிடுச்சுன்னா உள்ளே வரும். சிஸ்டம் டாட் அவுட் பிரிண்ட் அல்லன்ல பிரிண்ட் ஆஃப் ஐ. ஸோ இப்போ அங்கே ஐ என்னவா இருக்குன்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய ஃபஸ்ட்டாக இருக்கும். இன்ட் ஐன்ற இடத்துல என்ன இருக்குங்க, அரேவோட ஃபர்ஸ்ட் பொசிஷன் 0 இருக்கும். ஸோ 0 என்ன இருக்குங்க, 0 வந்து பார்த்தீங்கன்னா அரேவோட ஃபர்ஸ்ட் பொசிஷனில் 0. ஸோ இது பொசிஷன் வந்து 0, 1, 2, 3, 4ன்பாங்க. அரே ஆல்வேஸ் ஸ்டார்ட் ஃப்ரம் 0, நாட் ஃப்ரம் 1, 1, 2, 3 சொல்லுவோம் இல்லைங்களா. அந்த மாதிரி அரேலோடைய பொசிஷன் வந்து பார்த்தீங்கன்னா 0th பொசிஷன், ஃபர்ஸ்ட் பொசிஷன், செகண்ட் பொசிஷன், தேர்ட் பொசிஷன், ஃபோர்த் பொசிஷன். நான் அரே கிளாஸஸில் உங்களுக்கு கிளியராக சொல்லிக்கிறேன். ஸோ இப்போ மட்டும் இந்த ஃபார் ஈச்காக கன்சிடர் பண்ணிக்கோங்க. ஸோ ஐயோட வேல்யூ ஃபர்ஸ்ட் என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா அரேவோடைய ஃபர்ஸ்ட் பொசிஷன் என்னவோ அதுதான் இந்த ரீப்ளேஸ் ஆகிருக்கும். ஸோ இப்போ ரீப்ளேஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஐயோட வேல்யூ என்ன 0. ஸோ 0வோட வேல்யூ என்ன இருக்கும், ஐயோட 0 அரேத்தில் 0 பொசிஷன் எது 12 பிரிண்ட் ஆகும். பை பேக் எண்டில் அதோட வேல்யூ இன்க்ரிமெண்ட் ஆகிடும். வேல்யூவில் இன்க்ரிமெண்ட் ஆகிட்டு ஐயோட வேல்யூ என்ன இருக்கும், இப்போ 1 இருக்கும். ஸோ அரேல 1 பொசிஷன் இது 23 பிரிண்ட் ஆகும். நெக்ஸ்ட்டு பேக் எண்டில் இன்க்ரிமெண்ட் ஆகும், ஐயோட வேல்யூ 2 இருக்கும். அரேல செகண்ட் பொசிஷன் இது 44 பிரிண்ட் ஆகும். 5 வரும், 5 பிரிண்ட் ஆக பார்க்கும். பொசிஷன் என்ன 4. இந்த மாதிரி இதோடைய 4th பொசிஷன் வரைக்கும் இன்க்ரிமெண்ட் ஆகும். 4th பொசிஷன் வரைக்கும் இன்க்ரிமெண்ட் ஆன உடனே நெக்ஸ்ட் இன்க்ரிமெண்ட் ஆகும் 6 இருக்கா, 6 இல்லைங்க, எதுவும் பிரிண்ட் ஆகாது. இதை விட்டு வெளியில் வந்து புரியுதுங்களா. ஷார்ட்டாக கன்க்ளூட் பண்ணுறேன். ஒரு அரே டைப்பை டிக்ளேர் பண்ணியிருக்கோம். அரேன்ற வேர்டில் அதில் ஒரு 5 வேரியபிள் கொடுத்துருக்கோம். அரேயோட ஈச் பொசிஷன் ஸ்டார்ட் ஃப்ரம் 0, 1, 2, 3, 4. ஃபார் வருது இன்ட் ஐ. இந்த இனிஷியலேஷன் எதுவும் பண்ணல, ஒன்லி டிக்ளேர் மட்டும் தான் பண்ணியிருக்காங்க. அரே இருக்குது, அரேன்ற அந்த அரேவை ஃபாருக்குள்ளே கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ என்ன ஆகும், ஒவ்வொரு வேல்யூவும் ஐட்ரேட் பண்ணிக்கிட்டே வரும். ஸோ இப்போ டிக்ளேர் பண்ண உடனே இந்த அரேவோட ஃபர்ஸ்ட் பொசிஷன் என்னவோ அந்த வேல்யூ ஐக்கு ரீப்ளேஸ் ஆகிடும். சரி, அரேவோட ஃபர்ஸ்ட் பொசிஷன் என்ன 0, ஆல்வேஸ் 0. இன்ட் ஐ இஸ் ஈக்குவல் டு 0ன்னு பேக்ரவுண்ட் டிக்ளேர் ஆகிடும். இப்போ ஐ வேல்யூ பிரிண்ட் பண்ணுறாங்க, 12ன்னு வருது. பேக்ரவுண்டில் திரும்ப ஐ இன்க்ரிமெண்ட் ஆகுது. ஐயோடைய பொசிஷன் ஃபர்ஸ்ட் பொசிஷன் அரேயில் என்ன இருக்குன்னு பார்க்குது 23 இப்படி பிரிண்ட் ஆகும். ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபார் ஈச். மெனி கம்பெனிஸில் இதை தான் யூஸ் பண்ணுறாங்க. ஃபார் லூப்லாம் இப்போ பழசாயிடுச்சு, ஃபார் ஈச் தான் மேக்ஸிமம் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கு தான் நான் அவ்வளோ தெளிவாக சொல்கிறேன், புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு வைல் லூப் பார்க்கலாம். வைல் லூப் என்னென்னா நம்ம இனிஷியலாக பார்த்த மாதிரி நமக்கு நம்பர் ஆஃப் டைம்ஸ் ஃபிக்ஸடாக தெரியல, எவ்வளோ டைம் அது எக்ஸிக்யூட் ஆகணும்னே தெரியல அப்படின்னா வைல் லூப்பை யூஸ் பண்ணிக்கலாம். வைல் லூப்பை யூஸ் பண்ணி அது எக்ஸிக்யூட் ஆகும்போது நம்பர் ஆஃப் டைம்ஸ் எவ்வளோ எக்ஸிக்யூட் ஆகணுங்கிறது ஃபிக்ஸ் ஆகிடும். சின்டாக்ஸ் அண்ட் எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கும்போது கிளியராக புரியும், வாங்க போகலாம். ஸோ இது சின்டாக்ஸ் பாருங்க. வைல் மெத்தட் ஓப்பன், மெத்தட் க்ளோஸ், கண்டிஷன், நோ டிக்ளரேஷன், நோ இன்க்ரிமெண்ட் ஆர் டிக்ரிமெண்ட் இன் தி கண்டிஷன் இட் செல்ஃப். அதாவது அதோடைய சின்டாக்ஸில் இருக்காது, பாடி ஆஃப் த வைல் லூப்புக்குள்ள அந்த கண்டிஷன்ஸ்லாம் இருக்கும். ஸோ இப்போ இந்த ஃப்ளோ சார்ட் பாருங்க. கண்டிஷன் ட்ரூவாக இருந்ததுன்னா அதோட ஸ்டேட்மெண்ட்ஸ் எக்ஸிக்யூட் ஆகும். கண்டிஷன் எப்போ ஃபால்ஸ் ஆகுதோ அப்போ வெளியில் போகும். ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆனதுக்கப்புறம் திரும்ப கண்டிஷன் செக் பண்ணும், ஃபால்ஸ் ஆகிடும். ஆனால் ஃபாரில் எப்படி கண்டிஷன் செக் பண்ணும், ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகும், அப்புறம் ஒரு இன்க்ரிமெண்ட் பார்ட் ஒன்று வரும், இன்க்ரிமெண்ட் ஆர் டிக்ரிமெண்ட். அந்த டிக்ரிமெண்ட் பண்ணதுக்கப்புறம் கண்டிஷன்ஸ்குள்ளே போகும். கரெக்டுங்களா? ஸோ இங்கே கொஞ்சம் மாறுபட்டு இருக்கும். ஸோ இந்த எக்ஸாம்பிள் பார்க்கலாம். வைலோட எக்ஸாம்பிள். நான் வெளியில் ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணுறேன், int i is equal to 1. அப்புறம் வைல்குள்ள வைலில் கண்டிஷன் இருக்குது, i less than or equal to 10. ஸோ இனிஷியலாக ஐயோட வேல்யூ என்ன 1 less than or equal to 10. கண்டிஷன் கரெக்டாக? கண்டிஷன் கரெக்டுங்க. ஸோ இப்போ ஐயோட வேல்யூ என்னவோ ஐயோட வேல்யூ 1ன்னு பிரிண்ட் ஆகிடும். நெக்ஸ்ட்டு ஒரு இன்க்ரிமெண்ட் i++. இந்த i++ங்கும் போது ஐயோட வேல்யூ என்ன 2 ஆகிடுது. 2 less than or equal to 10. கண்டிஷன் கரெக்டு. ஸோ இப்போ 2ஓட வேல்யூ பிரிண்ட் ஆகும். அது முடிஞ்சதுக்கப்புறம் i3 இன்க்ரிமெண்ட் ஆகும், செக் பண்ணும், பிரிண்ட் பண்ணும். அப்படி 10 வரைக்கும் போகும். 10 பிரிண்ட் ஆனதுக்கப்புறம் 11 வரும்.
11th கண்டிஷன் கரெக்டானு பார்க்கும், 11 கண்டிஷன் தப்பாயிடும், ஸோ வெளில வந்துடும். ஸோ இப்படி தான். ஸோ இப்போ எனக்கு இந்த 10 அப்படிங்கிற நம்பர் தான் எனக்கு நம்பர் ஆஃப் டைம் எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கான கண்டிஷன். அது ஒவ்வொரு டைம் எக்ஸிக்யூட் ஆனதுக்கப்புறம் இன்க்ரிமெண்ட் ஆகணுன்றது இந்த I++ டிக்ளேர் பண்ணும். புரியுதுங்களா? ஸோ நெக்ஸ்ட் டூ வைல். டூ வைல் என்ன பண்ணுன்னா, வைலுக்கும் டூ வைலுக்கும் என்ன டிஃபரன்ஸுங்கிறத எந்த இன்டர்வியூ கொஸ்டின்ஸ் போனீங்கனாலும் கேட்பாங்க. நல்லா பாருங்க, வைலுக்கான சார்ட் பாருங்க, டூ வைலுக்கான சார்ட் பாருங்க. வைல்ல ஃபர்ஸ்ட் கண்டிஷன் செக், கண்டிஷன் கரெக்டாக இருந்தால் ஸ்டேட் கரெக்டா, கண்டிஷன் செக், கண்டிஷன் கரெக்டாக இருந்ததுன்னா ஸ்டேட். அதே டூ வைல்ல ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட், அப்புறம் தான் கண்டிஷன், அப்புறம் கண்டிஷன் ட்ரூனா திரும்ப ஸ்டேட், ரிவர்ஸில் வரும். இன்னொரு வாட்டி சொல்கிறேன், கண்டிஷன் ஃபர்ஸ்ட் கரெக்டானு செக் பண்ணும், அப்புறம் தான் ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகும். இங்கே ஸ்டேட்மெண்ட் ஃபர்ஸ்ட் கரெக்ட், ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகிட்டு அதுக்கப்புறம் தான் கண்டிஷன் கரெக்டானு பார்க்கும். புரியுதுங்களா? ஒரு சின்டாக்ஸ் பாருங்க, டூ ஃபர்ஸ்ட் வருது, கண்டிஷன் எக்ஸிக்யூட் ஆகுது, அதுக்கப்புறம் வைல் கண்டிஷன். புரியுதுங்களா? டூ பாடி ஆஃப் த ஸ்டேட்மெண்ட், வைல்குள்ள கண்டிஷன். எக்ஸாம்பிள் பார்ப்போம் வாங்க. ஸோ இங்கே மெயின் கிளாஸ் மெயின் பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின் இன்ட் I is equal to 1. டூக்குள்ள சிஸ்டம் டாட் அவுட் பிரிண்டரில் ஃபர்ஸ்ட் ஐ என்னும் பிரிண்ட் பண்ணிடுறாங்க. ஐ என்ன இனிஷியலாக 1 பிரிண்ட் ஆகிடுது. நெக்ஸ்ட் ஐ இன்க்ரிமெண்ட் ஆகுது. இன்க்ரிமெண்ட் I is equal to I++, ஸோ ஐயோடைய வேல்யூ 1 இன்க்ரிமெண்ட் ஆகும். இன்க்ரிமெண்ட் ஆனதுக்கு அப்புறம் கண்டிஷன் செக் பண்ணும். வைல் I less than or equal to 10, 2 less than or equal to 10. கரெக்டுங்களா? 2 less than or equal கரெக்டான ஒன்று திரும்ப பாடி ஆஃப் த ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகும். இது டூக்குள்ளே வந்துடும். அப்போ 2ஓட வேல்யூ பிரிண்ட் ஆகும், ஐயோட வேல்யூ நெக்ஸ்ட் 3 ஆகும், அப்புறம் கண்டிஷன் செக் பண்ணும், 3யும் கரெக்டு, 3 பிரிண்ட் பண்ணுவோம், 4 ஆகும், 4 கண்டிஷன் செக் பண்ணும், 4ம் கரெக்டு, 4 பிரிண்ட் பண்ணிடும், 5 ஆகும், 5 செக் பண்ணும், 5ஓட கண்டிஷன் கரெக்டு, 5 பிரிண்ட் பண்ணிடும், 6 ஆகும், 6ம் பிரிண்ட் ஆயிரும், 7, 8, 9, 10 வரைக்கும் போகும். 10 வரைக்கும் போயிட்டு என்ன ஆகும், 11 ஆகிடுங்க. 11 பிரிண்ட் பண்ணதுக்கப்புறம் வந்து 11 இன்க்ரிமெண்ட் ஆகும். 11 கண்டிஷன் கரெக்டாக, 11 கண்டிஷன் தப்பு, ஸோ வெளில வந்து. சரிங்களா? இன்னொரு டிஃப்ரென்ஸ் பாருங்க, வைலுக்கும் டூ வைலுக்கும். ஃபார் வைல், ஃபாருடைய சின்டாக்ஸ் பார்த்தீங்கன்னா இனிஷியலேஷன் கோலன் கண்டிஷன் கோலன் இன்க்ரிமெண்ட் ஆர் டிக்ரிமெண்ட், which means int I is equal to 1 கோலன் I less than or equal to 10 கோலன் I++. இப்படி தான் சின்டாக்ஸ். ஓகேங்களா? புரியுதுங்களா? வைல்ல கண்டிஷன் பார்த்தீங்கன்னா வைல் கண்டிஷன் ஓப்பன் க்ளோஸ், நோ கோலன் வேல்யூஸே இருக்காது. உங்களுக்கு புரியுதுங்களா என்ன சொல்றேன்? செமிகோலனோட வேல்யூஸே இருக்காது கண்டிஷன் சின்டாக்ஸ்ல சொல்றேன். பட் டூ வைல்ல கண்டிஷன் முடிகிற இடத்துல ஒரு செமிகோலன் கொடுக்கணும். செமிகோலன் கொடுக்கலன்னா இது வைலா கன்சிடர் ஆயிடும், டூ சம்திங் அபார்ட் சம்திங் எல்ஸ் அப்படின்னு கன்சிடர் பண்ணிக்கும். ஸோ வைல் கண்டிஷனுக்கு அப்புறம் ஒரு செமிகோலன் கொடுத்தீங்கன்னா தான் அது டூ வைலா கன்சிடர் ஆகும். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் ஜாவா கண்டினியூ ஸ்டேட்மெண்ட் பார்க்கலாம். கண்டினியூ ஸ்டேட்மெண்ட் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆனதுக்கு அப்புறம் அதோட ஸ்டாப் பண்ணிட்டு ரிமைனிங் இருக்கிறது. ஸோ ஒரு ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆனதுக்கு அப்புறம் எக்ஸிட் ஆகிட்டு வெளியில போகட்டும் அப்படிங்கிற சொல்றது தான் கண்டினியூ ஸ்டேட்மெண்ட். சரிங்களா? ஓகே, இதோட சின்டாக்ஸ் பார்க்கலாம். கண்டினியூ, அவ்வளோதான். கண்டினியூங்கிறது தான் இதோட சின்டாக்ஸ் கீவேர்டு. ஸோ எக்ஸாம்பிள் பாருங்க, ஒரு ஃபார் லூப் டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. int I is equal to 1, I less than or equal to 10, I++ அப்படின்னு ஒரு ஃபார் லூப் டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் I1 இனிஷியலைஸ் ஆகிடும், கண்டிஷன் கரெக்டானு செக் பண்ணும். செக் பண்ணதுக்கப்புறம் உள்ளே வருது if I is equal to 5. ஐயோட வேல்யூ 5 இல்லை, 1 தான். சரிங்களா? ஸோ அப்போ உள்ளே போகும். உள்ளே போயிட்டு ஏன்னா உள்ளே போகுமா, உள்ளே போகாது, வெளியில் வந்து சிஸ்டம் டாட் அவுட் பிரிண்டரில் 1 பிரிண்ட் ஆகிடும். திரும்ப ஐ இன்க்ரிமெண்ட் ஆகும், கண்டிஷன் செக் பண்ணும், கண்டிஷன் கரெக்டு, இஃப்ல செக் பண்ணும், இஃப் கண்டிஷன் ஃபால்ஸு, ஸோ அதை இஃபை விட்டுட்டு சிஸ்டம் டாட் அவுட் பிரிண்டரில் 2 பிரிண்ட் பண்ணும். அதே மாதிரி 3, 4, 5, 5க்கு உள்ளே வரும்போது 5 is equal to 5, ஸோ கண்டிஷன் கரெக்டு. கண்டிஷன் கரெக்டுங்கிறதுனால கண்டினியூ ஸ்டேட்மெண்ட் கொடுக்கும். ஸோ கண்டினியூங்கிறது என்னன்னா, இட் வில் எக்ஸிட் ஃப்ரம் த பேரண்ட் ஸ்டேட்மெண்ட். புரியுது? நல்லா புரிஞ்சுக்கோங்க. கண்டினியூங்கிறது இட் எக்ஸிட் ஃப்ரம் த பேரண்ட் ஸ்டேட்மெண்ட். ஸோ இப்போ என்ன ஆகும், கண்டினியூ ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுத்தீங்கன்னா இதுக்கு ஃபுல்லாக இருக்கிற பிளாக் எதுவுமே எக்ஸிக்யூட் ஆகாமல் இதிலிருந்து வெளியில் வந்து திரும்ப ஐயோடைய வேல்யூ இன்க்ரிமெண்ட் ஆகும். நல்லா புரியுதுங்களா?
இது கண்டினியூங்கிற ஸ்டேட்மெண்ட் எதுலேருந்து எக்ஸிக்யூட் ஆகுது, இதுக்கு கீழே வர்ற எந்த ஸ்டேட்மெண்ட்டுமே எக்ஸிக்யூட் பண்ணாது. விச் மீன்ஸ் அந்த ஃப்ளோக்குள்ளே எதில் இருந்தாலும் எக்ஸிக்யூட் ஆகாது. நெக்ஸ்ட் ஐ இன்க்ரிமெண்ட் ஆகும், 6ன்னு 6 பார்க்கும், கண்டிஷன் பார்க்கும். ஸோ இப்போ இந்த அவுட்புட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் 1 2 3 4 வரைக்கும் வரும். 5 பார்க்கும்போது கண்டினியூ கொடுத்தனால இதோட ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகாது. மீன்ஸ் சிஸ்டம் டாட் அவுட் பிரிண்ட் ஆகாது. நெக்ஸ்ட் இங்கே உள்ளே போகும் 6 7 8 9 10 மட்டும் டிக்ளேர் பிரிண்ட் ஆயிரும். 11 வரும்போது ஃபார் லூப் உடைய கண்டிஷன் எக்ஸிட் ஆகிடும். ஐ மீன் கண்டிஷன் ராங். ஸோ இதை விட்டு எக்ஸிட் வந்துட்டு வெளில வந்துடும். புரியுதுங்களா? கண்டினியூ ஸ்டேட்மெண்ட் வந்து வெரி ரேர் தான், எந்த இடத்துல யூஸ் பண்ண மாட்டாங்க. ரொம்ப பர்டிகுலரான இடம், எனக்கு ஃப்ளோ இப்படி தான் போகும், இப்படி தான் நான் கண்ட்ரோல் பண்ணுவேன் கரெக்டாக தெரிஞ்சால் மட்டும் கண்டினியூ ஸ்டேட்மெண்ட் வந்து யூஸ் பண்ணுவாங்க கம்பெனிஸில். மோஸ்ட்லி ஃபார் ஈச், டூ வைல், இதுதான் ரெண்டும் யூஸ் பண்ணுறாங்க. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் வைல் லூப் ஸ்டேட்மெண்ட்ஸில். ஃபார் ஈச், டூ வைல், இது நாலு தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், லூப் ஸ்டேட்மெண்ட்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஒரு மெயில் ஐடி கொடுத்துருக்கோம். அந்த மெயிலுக்கு நீங்கள் உங்களுடைய கொஸ்டின்ஸை ட்ராப் பண்ணுங்கள். உங்களுக்கு நாங்கள் டவுட்ஸை கிளாரிஃபை பண்ணுறோம். நெக்ஸ்ட் வீடியோவில் லூப் ஸ்டேட்மெண்ட்ஸ் பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். தேங்க்யூ. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்புறம் அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்பதான் நாங்க அடுத்தடுத்து போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வந்து சேரும். மறக்காம உங்க ரிவ்யூஸை கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.